வணக்கம் சூர்யா பாய். கேம் ஆடுறதுக்கு வந்திருக்கேன். ஹெட்ஸா இல்ல டெய்ல்ஸா? அடிங்க. யாரா நீ? இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் டைம் இல்ல. டேய் யாரா நீ? ஃபீல்டில் இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. எந்த ஊரா நீ? எந்த ஊரு நான் கேட்ட? 7 கோடி தமிழ்நாட்டு மக்களோட தலை மகன்டா நானு. மதுரையில பிறந்து திருச்சியில படிச்சு தஞ்சாவூர்ல விளையாடி கும்பகோணத்து காஃபிய குடிச்சு திருவாரூர்ல பிரிச்சு மேய்ஞ்சு காரக்குடியில டான்ஸ் ஆடி அப்படியே திண்டிவனம் மதுராந்தகம் செங்கல்பட்டுன்னு தாம்பரம் வழியா சிட்டிக்குள்ள வந்து வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை காஞ்சிபுரம் மொத்த ரவுடிகளையும் பார்த்து ஒட்டுமொத்த ரவுடிகளையும் அல்லேக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி ஓவரால் கிரவுண்ட்ல வச்சு பந்தாடின சென்னை டீமுக்காக எப்பவுமே ஓபனிங் பேட்ஸ்மேனா இறங்குற ஒரே கிரிக்கெட்டர் விஜய்டா நானு. லோக்கல் விஜய். நீ ஊன்னு சொல்லு, என்னோட லோக்கல் பர்ஃபார்மன்ஸை இங்கே நான் ஆடி காட்டுறேன். சாதாரண பிளேயர் இல்ல, ஸ்டார் பிளேயர். இங்க எதுக்குடா வந்த நீ? பணம் எவ்வளவு கொடுப்பீங்க பாய்? நீ எப்படி சொல்றியோ அப்படியே நீ வெரைட்டியா பேசின பஞ்ச் டயலாக் எல்லாம் டிஃபரெண்ட் ஆங்கிள் ஷூட் பண்ணி இருந்தனா இவன் பார்த்துட்டான். போரிக்கி பையன். அண்ணா அன்னைக்கு போலீஸ்னு சொல்லி நம்ம கிட்ட பணத்தை அடிச்சிட்டு போனது இவனுக்கு 2 பேரும் தானா? யாரோ வேலை கட்ட. This is again a 6-over long on. He's timing them perfectly, isn't it? எங்கடா போனா அவன்? ஹேய் தப்பிச்சிட்டான்டா. In the air. மச்சி காசு கச்சிச்சுல, கிளம்பலாம் வா. பொறுமையா இரு மாமா. முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்டேஜ் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணாமலே ஷூட் பண்ணிருப்பேனே பாய். இந்த இன்ஜெக்ஷனை போட்டா யாரா இருந்தாலும் உண்மை மட்டும் தான் பேசுவாங்க. ரெடியா மாமா? ஃபீல்ட் கிளியர் பண்ணு மச்சி. ஃபோக்கஸ், ரோலிங், ஆக்ஷன். கிரிக்கெட் ஃபிக்ஸிங் வழியா சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எங்க அண்ணன் கிங் கிரிக்கெட்ல இருக்கிற கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன். கிங்கோட தம்பி சூர்யாபாய் மட்டும் இதை செஞ்சானா இல்ல கிங்கும் இந்த கூட்டணியோட சேர்ந்து தான் இதை செஞ்சாரா? ரெட் டீம் தோக்கிறதுக்கு காரணம் சூர்யா பாய் தான். இது உண்மையா இல்லையான்னு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இது தாங்க இப்ப பிரேக்கிங் நியூஸ். இந்த பெட்டிங்ல சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ஜனசக்தி கட்சிக்கு ஃபண்டா கொடுத்ததா சூர்யா பாய் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நியூஸ் எல்லாரோட போன்லயும் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த பெட்டிங் மூலமா கலெக்ட் ஆகிற பணம் முழுவதும் ஜனசக்தி கட்சியின் ரிலீஃப் ஃபண்டில் சேருதுன்னு சொல்லப்படுது. ஜனசக்தி கட்சி அவர்களில் முதலீட்டு செய்த மக்களின் நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிறது.
கட்சியில எப்ப கேட்டாலும் பார்ட்டி பண்ணுன்னு சொல்றாப்ல. எங்க இருந்து வந்துச்சு இந்த பணம், எப்படி வந்துச்சுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல மக்களுக்கு. ராஜா, நம்மள யாரோ நல்லா மாட்டி விட்டுருக்காங்க. தெரியும், நியூஸ் பாரு. சிஎமோட பிஏ பேசுறேன், என்னன்னு சொல்லு. சாரி சார், உங்கள இல்ல சார். நல்லா மாட்டிட்டு முழிக்கிறார் மந்திரி, ஹெட்லைன்ஸ்ல போடவா? இங்க பாத்தீங்களா, எல்லாருக்கும் நம்மள பார்த்தா கிண்டலா போச்சு. தேவையா இதெல்லாம் நமக்கு? நான்சென்ஸ், என்னையா பேசுற? சாரி சார், உங்கள இல்ல சார். இங்க ஒரு கல்ட் பையன். ஹலோ ஹலோ புரிஞ்சிட்டு அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு பாத்து ராஜா. ஹலோ ஹலோ அரசியல்ல இருக்கவே ஹலோ ஹலோ துரத்தி அடிக்கப்படுற ஆளுங்க. என்ன கருமமோ எந்த நெட்வொர்க்கும் வேலை செய்யல சார். அவங்களுக்கு 2G சாங்ஷன் பண்ணி கொடுத்தது நீங்க தானே? நீ முடி சும்மா இதே எழுதிக்குவா. டேய், டிவி ஆஃப் பண்றா. சரிண்ணா. சார், சூர்யா அவர்கள் மீது போடப்பட்ட இந்த பழியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கட்சிக்கு வந்த பாதி பணம் கிரிக்கெட் சூதாட்டம் மூலியமா தான் வந்ததா சொல்றாங்களே, அது உண்மையா சார்? உங்களுக்கு தெரிஞ்சுதா இதெல்லாம் நடக்குதா? அரசியல்ல ஹரிச்சந்திரன் பேர் வாங்கின உங்க மேலேயே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதனால நீங்க ராஜினாமா பண்ண போறீங்களா சார்? முடிஞ்சதா? வேற யாருக்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. எலெக்ஷன் நேரத்தில் எக்ஸிட் போல்னு ஒரு விஷயத்த சொல்லி கவுண்டிங்கே இல்லாம இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றவங்க தானே இவங்க. பத்திரிகை துறை நண்பர்களே, இதுவரைக்கும் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஒரு வாரத்துல நான் எங்க இருந்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சார், நீங்க அப்ப இந்தியால இல்லங்கிற விஷயம் தெரியும். மத்தத நீங்க தானே சொல்லணும். வெரி குட் விகாஸ். நான் ஒரு வாரம் சுவிட்சர்லாண்டில் இருந்தேன். நான் இந்த மாதிரி வாஸ்து ஷூட்டிங் இதுக்காகலாம் போல. எங்கள் பார்ட்டியோடைய கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். நம்ம கட்சி பணத்தை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்க நானே சுவிட்சர்லாந்து போனேன். உண்மைதான், மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி பணத்தை மிஸ்யூஸ் பண்ணி இந்த ஷோவுக்காக அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதை செஞ்சது என் தம்பி தான். இந்த மாநிலத்தோட ஹோம் மினிஸ்டர்ங்கிற முறையில் ஐ டிக்ளேர் அரெஸ்ட் ஆஃப் சூர்யா. என் தம்பியை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன நம்பி ஓட்டு போட்ட மக்களை நான் ஏமாத்த விரும்பல. என் தம்பி என் ரத்தங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி என்ன நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதுவும் உண்மைதான். உங்க எல்லா கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. யார் அவன்? என் தம்பியை அரெஸ்ட் பண்ண என்னையே அவன் சொல்ல வச்சுட்டான். அதுவும் என் கையாலேயே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டான். குருபாய், மீடியாக்காரங்க கிட்ட சூர்யா மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ரியாஸ் கிட்ட சொல்லி சூர்யா கதையை முடிச்சிடுங்க. என்று திரு கிங் அவர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார். சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, போஸ்டிங்ல இருக்க அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் சொன்ன கிங் இப்ப மக்களோட மனசுங்கிற சிம்மாசனத்துல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காரு. ராஜா, அது சூர்யாவை கொன்னுதான் ஆகணுமா? வேற வழியே இல்லையா? ப்ளீஸ் கொஞ்சம் யோசனை பண்ணு ராஜா. இங்க பாரு, பாத்தியா? ஏற்கனவே என் மூஞ்சில கரிய பூசிட்டானுங்க. இன்னும் யோசிச்சுட்டு தான் என் மூஞ்சில ரப்பர் ஸ்டாம்பாலைய குத்திடுவானுங்க. நான் சிஎம் ஆகணும், கிங் ஆகணும். ஓடிக்கிட்டு நான் சொன்னதை செய் போ. பிரதர், எதுக்காக இப்ப நீ என்ன அர்ஜென்ட்டா லண்டனுக்கு அனுப்பி விடுற? பாஸ், இப்ப நீங்க லண்டனுக்கு மட்டும் போலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிங் கண்டிப்பா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான். இல்ல, நான் ஜெயிலுக்கெல்லாம் போலப்பா, லண்டனுக்கு போறேன். லண்டனுக்கு போனதும் ஃபிகருக்கு மெசேஜ் அனுப்புற மாதிரி எனக்கும் அனுப்புங்க, மறந்துடாதீங்க. லவ் யூ பாஸ். ஐ லவ் யூ டு. மொபைல் வாங்கி தரேன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. அண்ணா, உங்க கடையில பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மொபைல் எதுவும் இருக்கா? ஓகே ஓகே. அடடடடடடடா, அதான் உன் சீசன்ல நீ தான் நல்லா சம்பாதிக்கிறியா, அப்புறம் என்ன பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கேட்டுட்டு இருக்க மாமா? சொல்லு புரோக்கர் மாமா, எங்கடா போனோம்? குரு, உனக்கு விஷயம் தெரியும்ல? விஜய், கொஞ்சம் இங்க வா. ஏன்? பிரியா, எனக்காக தான் ஃபோன் வாங்கிட்டு இருக்க. உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். கவலைப்படாத, உன் பணத்தை சீக்கிரம் கொடுத்துறேன். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எங்க நாடகத்துல ராமர் வேஷம் போடுற ஃபாரினர் போன் எடுக்க மாட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கவலையே படாத பிரியா, உன் டீமோட ரெடியாரு. இந்த ராம வர
நீங்க கேட்ட காப்பி சார். தேங்க்யூ. பிரியா பிரதாப் சிம்ஹா மேல்கோட்டை. ஹே மச்சி, உன்கிட்ட ஒரு டாப் வச்சிருப்பே, அதை கொடு. சீக்கிரம் குடுறா. ஒரு நிமிஷம். ஹே மச்சி, உன் ஃபிகரோட முழு பேரு பிரியா பிரதாப் சிம்ஹா மச்சி. ஊரு கூட நம்ம ஊர் தான். வாட் எ ஷாக்கிங் நியூஸ். என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டேவே நான் உன்னோட கைய பார்த்ததும் நீ யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் போலீஸ்காரன் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்ட பிரியா. இதே மாதிரி போன்லயே பேசிட்டு இருந்துட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பாப்பியா? இல்ல நாடகம் நடத்தின இடத்துக்கு வரியா? என் காதுலயே ஆர்டர் போட்டாச்சுல, எப்படி நான் வந்து நிக்கிறேன் மட்டும் பாரு.